இப்போ மதுரையில் இருக்க அழகர் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் மாதிரி போக போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான் பண்ணது. சரி வாங்க, இனிமேல் போக போக போயிட்டுருக்கோம். இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஏற போகிறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து நடந்து போகிற வழி. இதில் வந்து பஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரோடு வழி இருக்குது. இது வந்து நம்ம இப்போ நடந்து போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. நம்ம இப்போ வந்து காட்டோட நடுப்பகுதிக்கு போயிட்டோம். ஆனால் இது வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்குது. பாய்ஸ் ஆக்சுவலாக இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்டே கேட்கலாம். இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப அமைதியாக இருக்கு. குழுகுலுன்னு இருக்கா? ஆமாங்க, நல்லா ஜில்லுன்னு தாங்க இருக்கு. அதாவது இது எப்படி இருக்குன்னா டெம்பிள் ரன்ல ஓடுற பாதை மாதிரியே இருக்குது. ரொம்ப அருமையாகவும் சூப்பராக இருக்கு. பக்கத்தில் ஓடையில் தண்ணி ஃபுல்லாக நேச்சர். இந்த மாதிரி இடத்துக்கு அடிக்கடி வர்றதுனால ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்லாயிருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அதாவது செருப்பு போடாமல் வெறுங்காலில் மலையில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மிகவும் அருமையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். வெள்ளைக்காரங்க ஃபுல்லாக இதனால தான் அவங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் அவங்களோட லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறத நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வீடியோ எடுக்கலாங்க. இங்கே டவர் இருக்காது. அதுவும் இந்த மழை டயத்தில் வந்திருந்தா இன்னும் செமையாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பேசுகிறது வந்து உங்களுக்கு வந்து கிரிஞ்சாக தெரியலாம். இருந்தாலும் எனக்கு இது வந்து முதல் எக்ஸ்பீரியன்ஸ்னால இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான். ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த காட்டு வழி பாதையை காட்டிலும் இந்த தண்ணிக்குள்ளே நடந்து போகிறது ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாகவும் ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்குது. இந்த மாதிரி மெமரிஸ் அப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இதை வந்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன். லைக்ஸ் வாங்கணும், சப்ஸ்கிரைபர் அதிகமாக கூடணும், இதனால் சம்பாதிக்கணுன்ற எந்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை வரணுன்ற ஒரு இது மட்டும்தான் எனக்கு இருக்குது. மைண்ட் செட் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஏதோ காலில் குத்திச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். இது பாருங்க. அதாவது ஆனால் இது வந்து பெரும் ஓடையாக ஓடலை, சின்ன சின்ன ஓடையாக தான் ஓடுது. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கூலிங்காக ஒரு வாட்டர் வந்து நம்ம காலில் ஏறும்போது நல்ல ஃபீல். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இதை கொஞ்சம் ஓவராகவே எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம ஃபுல்லாகவே இதே இதில் தான் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாதைகள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியுமா தெரியல. எனக்கு எதுவும் தோன்றுது என்னென்னா, பெரும் மலைகளில் மலைக்காடுகளில் தண்ணி ஓடுறது, அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஓடினதுக்கப்புறம் நின்றது தான் பாதைகளாக உருவானதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்னு கூட தோணுது. ஸோ அதோட மெயின் காரணமாக இருக்கலாம். சின்ன வயசில் படிச்சிருப்போம், காடு மரங்கள் வந்து ஒழுங்கான ஒரு தன்மைக்கு வர காரணம் பெருமலைகள்னு சொல்லுவாங்க. பெருமலைகள்னால் மழை பெய்கிற தண்ணி, அந்த தண்ணி மலை. ஸோ அதுவோட ஒரு ரீசனாக இருக்கலாம். எனக்கு இது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இதுலேயே ட்ராவல் பண்ணுறேன் நான். இல்லை ராம்நாட்டுக்காரனுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் அவனுக்கு கிடைக்கிறது இல்லைல்ல, அதனால தான் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு.
ஆனால் இதில் ட்ராவல் பண்ணுறது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். கல்லு இல்லைலாம் தெரிய மாட்டேங்குது. சரி சரி, வளவலன்னு போட்டாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பிடிக்காதுல்ல, அதனால் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி டீசெண்டாக போடலாம். அதை பப்ளிக்காக சொன்னால் தப்பு. வீடியோ பார்த்து உள்ளே போய் ப்ரொஃபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஏதோ ஒன்று தெரியுது, என்னது அது? இல்லை, ஏதோ பளபளன்னு இருந்துச்சா? ஸோ சரி தங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. தங்கம் இருந்திருந்தா இந்த மலை இந்நேரம் இல்லை, தங்கம் இருந்திருந்தா இந்த மலை இந்நேரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்காக ஒரு திருப்பு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இது எங்கேயும் இல்லை, மதுரையில் உள்ள அழகர் மலை தான். அதுவும் வெறும்பு காலத்து, அதாவது சம்மர் டைமில் இந்த மாதிரி தண்ணிகள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மழை பெஞ்சு அந்த முடிய போகிற டயத்தில் போனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். முன்னாடி நான் காலேஜ் படிக்கிற டயத்தில் இந்த மாதிரி வந்திருக்கிறேன், ஆனால் அப்போல்லாம் தண்ணி வரல. ஸோ இது நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கல்லுனா நம்ம ஊரில் பார்த்துருந்தா கம்மாய் வந்து எடுத்துகிட்டு போய் துவைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மீன் பிடிக்கல. இப்போ நாங்கள் இந்த வழியில் எப்படி போகிறது? ஐயோ அப்படி சொல்லாதீங்க, சப்ஸ்கிரைப் கேட்ட போகுது. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள பூந்து போக முடியாது, அதனால நம்ம கொஞ்சம் இப்படி மேலே ஏறி இந்த வழியில் போயிடுவோம். ஆனால் பாம்பு எதுவும் வந்துடாம, பாம்பு எதுவும் வந்துருச்சுன்னா நம்ம தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம சொல்லி முடிஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணுங்க, ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணுங்க. கிரிட்டு ஆக்சுவலி உங்கள் ஃபேண்டை நினச்சி நடந்து பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபியர்லெஸ் ட்ராவலை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எல்லாமே செத்த குப்பையினால கொஞ்சம் அரசலாக இருக்குது, கால் வைக்கவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேஃப்டியும் கொஞ்சம் பார்த்துக்குறோம். இந்த மாதிரி பசங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரினா இங்கே கிடையாது. இங்கே ஆட்கள் எல்லாமே நிறையா வர்றது போகிறதுனால லேடிஸ் எல்லாருமே வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம செங்குத்தாக மேலே ஏறப்போகிறோம். ஓகே, தோழர் அங்கே பாருங்க, பெருசாக அறிவு ஓடுது. வாங்க, இந்த சவுண்ட் நல்லா இருக்குல்ல? வாவ், இந்த மாதிரி அருவியை நாங்கள் வந்து டிஸ்கரவே மிஞ்சிடும் நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த சத்தமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குட் வைப்பை கொடுக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க பார்ப்போம். கொஞ்சம் கவனமாக சேஃப்டியாக வாங்க, ரொம்ப ஆபத்தான பகுதி இது. இது ஆபத்தான பகுதி. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் விளாக் பண்ணணும் எனக்கு ஆசை தான். வா, இந்த சவுண்டே சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. பாருங்க, ரொம்ப ஆர்வமாக போகிறாரு. கவனம், வலிக்கிறாம தலைவரே, விழுந்தா மண்டை சதறி ரெண்டா. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறோம். ஏன்னா இதில் வந்து பாசம் தண்ணி ஓடிட்டே இருந்ததுனால பாசம் பிடிச்சி போயிருக்கு. அதனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும். சவுண்டு நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ஒயிட் கல் இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்த்து அது கூட கொஞ்சம் ஆமாம் வழுக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது எப்போதுமே இந்த வழுக்கலை ரொம்ப பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ வாட்டர் ப்ரூஃப்னால நம்மளுக்கு வந்து ஒன்றும் ஆகலை, அதனால் எல்லார் செல்லையும் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்மளோட செல்லு வந்து வாட்டர் ப்ரூஃப்னால அது ஒன்றும் ஆகலை. அதுக்காக நீங்களாம் எதுவும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஓகே.
அதே பாருங்கள் ஒருத்தர் நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்காரு. யாருன்னு தெரியுதா? இவர் தான் நம்மளுடைய ஆஞ்சநேயர். ஒரு ஆர்வ கலரில் வந்துட்டோம். இப்படி எப்படி மேலே ஏறுறதுன்னு தான் தெரியல. இது கொஞ்சம் டாஸ்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்ச நேரத்தில் மண்டை புழக்க தெரிஞ்சிச்சு. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போவோம். அடுத்து நம்ம இந்த ஒரு மலை ஏறணும். ஏற்கனவே நம்மளுக்கு கை டேமேஜ் ஆனதுனால இந்த கை கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் கீழே விழுந்தது மாதிரி. ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு வந்து கை பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கடுமையான இதாக இருக்குது, பார்த்துக்குங்க. பிடிச்சி தான் ஏறணுங்க. நம்ம தோழர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல. தோழர் எங்கே இருக்கீங்க? ஒரு வழியாக அவங்கள நம்ம பார்த்துட்டோம். அங்கேதான் இருக்காங்க. நம்ம போகலாம் அவங்கள நோக்கி. ஒரு வழியாக நம்ம அவங்கள பார்த்துட்டோம். இப்போ கவனம் போகணும். அந்த ஃபால்ஸை பார்த்தோன்னா சின்ன பசங்க அப்பெல்லாம் போய் குளிக்கிறாங்க. ஓகே தோழர், உங்களை நான் பார்த்தாடி இங்கே வந்து குரங்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளும் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் சேஃப்டி கப்புள்ஸா. ஐயோ, அதாவது யார்கிட்ட வேணாலும் வம்பளுக்கலாம், ஆனால் கப்புள்ஸ்கிட்ட மட்டும் வம்பளுக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம லவர்ஸை வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ப்போம். தெரியுறாங்களா? வாவ், பாருங்க. ஹாய். ஐயோ, கடுப்பாயிட்டாங்க. சரி, நம்ம கிளம்பிடுவோம். கால் பண்ணுறதுக்கு ரொம்ப இடம் இருக்குது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். இடையில வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. உங்களுக்கு தேவையான வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாகரிகம்ங்கிறது, அதாவது நம்ம மனித இனத்தோட நாகரிகம்ன்றது இடம்பெயர்தல் தான் பூர்வீக காலத்தில் இருந்தே இருந்தது. அதனால தான் இடம்பெயரும் காலத்தினால தான் நம்ம வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து நம்மளால் ட்ராவல் பண்ணி போக முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ மனித இனம் வந்து ஒரே இடத்துல இல்லை, உலகம் ஃபுல்லாக, அதாவது நிலப்பரப்பு இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. எனக்கு வந்து ஃப்ளோவாக வந்து நிறைய விஷயங்கள் பேச முடியல, ஆனால் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேடை பேச்சு, ஃபியர்லெஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி எடுத்துருப்பீங்க, நம்மளுக்கு அதில் சுத்தமாவோட அனுபவம் கிடையாது. ஓகே, அந்த மனிதர்களோட இனம் வந்து இடம்பெயர்ந்ததுனால மட்டும்தான். தோழர் இருங்க தோழர், நான் பேசிட்டு வரேன். ஓகே, சரி, ஏதாவது பேசிட்டு வாங்க. பின்னாடி திருமணம் விழுக தெரிஞ்சோம். சொல்லுங்க. ரைட்டு, ஓகே. சரி, அண்ணன் ரொம்ப தங்கமான மனுஷன். சரி, டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஓனர். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஓனர். நம்ம ஒரு வழியாக வந்து பாதையை வந்து பிடிச்சிட்டோம். இது வந்து மெயின் ரோடு. இது மூலமாக பாதை இதுலேயும் போகலாம். எப்படின்னா, பைக்கு பஸ்ஸு வச்சுருக்கவங்க இப்படியே மேலே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ட்ரெக்கிங் பண்ணி நடந்தே போகிறவங்க இந்த மாதிரியும் வரலாம். ஸோ எல்லாருமே இதில் ட்ராவல் பண்ணலாம். சேஃப் தான். சேஃப்டி இல்லாமல் எந்த இதுவுமே இல்லை. ஆக்சுவலி இங்கே வந்து குரங்குகள் வந்து அதிகமாக அங்கிட்ட தாவிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த மலை ஓரத்தில் வந்து நடக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு சின்ன கல் மேலேருந்து உருட்டி விட்டாலும் நம்ம தலையில் விழுகும்போது அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சம்டைம்ஸ் எது வேணாலும் ஆகலாம். ஸோ உங்களுடைய சேஃப்டி பர்பஸையும் நீங்கள் இதில் பார்த்துக்கணும். நம்ம தோழர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆனால் அவங்க வந்து அதை பொருட்படுத்தலை. அப்படி போனால் போட்டும், அது விதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அப்போ காரை வர சொல்லிடுவோமா? செருப்பு நம்ம தனியெல்லாம் விட்டுருக்கோம். ஓகே,
இப்போ நம்ம மலை உச்சிக்கு வந்து போயிட்டுருக்கோம். காரில் போகிறவங்க காரில் போயிட்டுருக்காங்க, நடந்து போகிறவங்க ஃபீல் பண்ணுறவங்க நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இங்கே இருக்கிற வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பார்ட்னா அந்த இவங்க தான். இவங்கள பார்த்துக்குங்க. ஏன்னா கையில் என்ன வச்சுருந்தாலும் பிடிக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நானே பயந்து தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அலாட் ஆகிக்கிறணும். ஹாய். அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஓகே, ஆக்சுவலி இப்போ ஒரு காமெடி நடந்துச்சு. ஆக்சுவலி நம்ம எடுக்கலை. அதாவது நம்ம தோழர் என்ன சொன்னாருன்னா ஹேர் பின், அதாவது என்ன தோணுங்க, ஹேர் பின் வளைவை வந்து இவர் இதுவரைக்கும் ஏர் பேண்ட்னு நினச்சிருக்காரு. ஆனால் யார் பேண்ட் இவர் தான் அவரு யார் பேண்ட். ஸோ அவருக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துட்டாப்ல தோழர். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஓகே, ஆனால் இப்போ உள்ள ஹேர் பேண்ட் வந்து தோழர், அதாவது அது ஹேர் பின்னு தானே சொல்லுவோம். ஹேர் பின் இல்ல ப்ரோ, அது எப்படி சொல்றாங்க? ஹேர் பெண்டுனா புரியல. அதாவது கொண்டை ஊசி வளைவு. இதுக்கு வந்து மீனிங் வந்து எனக்கு ஒழுங்கா இன்னும் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. கொண்டை ஊசி வளைவு. அப்போ இப்போ வந்து இப்போ லேடிஸ் எல்லாமே கொண்டைக்கு யூஸ் பண்ணுறது இப்போ ஸ்ட்ரெயிட்டான ஒரு கம்பி மாதிரி உள்ளதையும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். முக்கியமான ஒரு இதைப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம தோழரோட பேசிட்டு போனால் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இவங்கள்ட்ட யார்ட்டையும் மைக்கில் அதனால தெளிவாக கேட்காது. இந்த மாதிரி இடத்துல இப்பெல்லாம் உட்காந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளை பார்த்து நிறைய பேர் புகையில விளாக்கர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக இதை ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்துங்க, இங்கே பாருங்க, தோழருக்கு முள்ளு குத்திட்டு கொஞ்சம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாகவே இங்கிட்டு நடங்க ஓரத்தில் நடக்கும்போது. ஏன்னா முள்ளுனா கிடக்கும் ஒரு சில இடத்துல. அதே மாதிரி பைக்கு பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா நம்ம இங்கிட்டு உள்ள ஆளுகளும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. குறுக்க மறுக்க அதிகமாக ஓட்டுறதுனால பஸ்ஸு பைக் ஓட்டுறது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க ப்ளீஸ். தோழர் பார்த்து. ஆமாம், ஸோ இந்த மாதிரி அதிகமாக ப்ராப்ளம் வர்றதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே வந்து நீங்கள் ஓரத்தில் நடந்து போகும்போது ஓரத்தில் நடந்து போகும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்பா முள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தை சிக்கிட்டோம். வெயில் சுருக்கு நடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்கள பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு போனேன்னு தாவி பறிச்சுட்டு போயிடுவாங்களோட பயமாக தெரியுது. நான் எதுவும் திங்க கொண்டு போகல, என்ன அப்படி பார்க்காதீங்க. ஏங்க முள்ளு இருக்கிறத முன்னாடி சொல்ல மாட்டீங்களாங்க? அடிச்சதுல தாங்க உள்ள போயிட்டு, அதாவது அது இல்லை பஸ்ஸு தானே போனுச்சு. ஏங்க ரொம்ப நேரம் ஆச்சுங்க, காலெலாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. வாட்டரில் இப்போ கொஞ்சம் நனைச்சிட்டு போவோமே. மறுபடியும் ரொம்ப நேரம் சென்று வாட்டர் இப்போ தான் பார்க்குறோம். இவ்வளோ நேரம் ஓகே. இப்போ தாங்க கால் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நீங்கள் எந்த ஊருண்ணா? நான் வந்து ராமநாதபுரம்ண்ணா. இல்லை இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்தீங்களா இல்லை எப்படி? இதுக்காக இருந்தேண்ணா. ஓகே, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே வரேண்ணே. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓடிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு வேகமாக பிடிப்போம்.
ஹேர் பின் பெண்டு இதுதான். மலைக்கிலே கூட்டிட்டு ஸோ நம்ம தனியாக போகிறது வந்து இங்கே ரொம்ப ஆபத்துன்னு இல்லை, சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்ல வந்தேன். இது நல்லா தான் இருக்குது. லிஃப்ட் கேட்டு போயிடுவா. ஆக்சுவலாக இந்த உள்ளே வந்து ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. குரங்கு அதிகமாக இருக்கிறதுனால பயப்படுறாங்க. தோழர் இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் பிளேஸு. வாங்கலை ஆத்தோடி குரங்கு. நம்ம இவங்களுக்காண்டியே ஃபோனை வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க அதிகமாக நடமாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஃபோனை ட்ராக் பண்ணலாம், ஆனால் வாங்க முடியாது. கண்டிப்பாக அதுவும் தோழர் சொல்கிற மாதிரி ஒரு உண்மையாக தான். ஃபோனை ட்ராக் பண்ணி பார்த்துடலாம், ஆனால் குரங்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்குறதுக்கு நம்ம படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். நான் ஃபோனை மேலே தூக்குறதுக்கே எனக்கு பயமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இங்கிட்டு தான் நம்ம நடக்கிறதுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸு போகையிலையும் வரையிலையும் ரொம்ப சர்றப்புறன்னு போயிட்டுருக்கு. நம்ம இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஒருத்தலையே. ஓகே, தொட்டாச்சிவிங்கி வந்து நம்ம ஊரில் இப்போ ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுதில்ல. ஆனால் இங்கே வந்து தொட்டாச்சிவிங்கி இருக்குது. தொட்டாச்சிவிங்கி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாமே வந்து தொட்டாச்சிவிங்கி தான். ஐயோ பார்க்குறீங்களா, பார்த்தீங்களா தொட்டோன்னு சுருங்குதா. இதுதான் தொட்டாச்சிவிங்கி. பாருங்க சுருங்கிருச்சு, எல்லாமே சுருங்கிடும். ஸோ இதுதான் தொட்டாச்சிவிங்கி. ஓகே, இதுதான் தொட்டாச்சிவிங்கி. நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். ஐயோ இதில் வந்து முள் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஆனால் நம்மளை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவங்கள நம்ம ஓடி போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே குரங்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா சமாளிக்க முடியாதுல்ல. அதுக்காண்டி அவங்கள நம்ம ரொம்ப வேகமாக போய் ஃபேஸ் பண்ணணும். ஐயா இங்கிட்ட வந்து இந்த சைடு போகிறது ரொம்ப சேஃப் இல்லை. அதனால் நம்ம இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இங்கிட்டே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த காட்டுக்குள்ளேயும் டிராஃபிக் ஆகிருக்கு. ஸோ இந்த டிராஃபிக் எதனாலன்னு யாருக்கும் தெரியல. நம்ம போய் முன்னாடி பார்த்தா தான் இந்த டிராஃபிக் எதனால் அனுச்சுன்னு தெரியும். அதிகமாக இங்கே நடக்கிறதுக்கு நிறைய பேர் காலு போட்டுக்கிட்டு கார்லேயே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பைபில் நம்மளை கடிக்க தெரிஞ்சிச்சு. அது பாதையில் உட்காந்துச்சு, தள்ளி தாங்க போக சொன்னேன். ஆனால் அது கோவப்பட்டுருச்சு. கொஞ்ச நேரத்தில் கோபத்தில் ஏதோ ரியாக்ஷன் கொடுத்துறாரு இவர். குரங்குக்கு பயந்துட்டு ஓடுறாரு பாருங்க. ஆக்சுவலாக இது இந்த டிராஃபிக் எதனாலே கண்டுபிடிச்சாச்சு. அந்த கார் வந்து இடையில நிற்கிறதுனால இந்த அதிகமான டிராஃபிக் வந்து உருவாக காரணம். ஸோ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நெருங்கிட்டோம். ஏடா கூடமாக வண்டி ஓட்டினா இப்படி தான் டிராஃபிக் ஆகுங்க. மலைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குது. வெயில் அடித்தாலும் கூலிங்காக இருக்குது. சீயும் பாராமல் அவங்க சாப்பிட்றதுக்கு விதமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். இங்கே வந்து எல்லாமே டிராஃபிக் ஆறுறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்து நிறைய வண்டி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு இடம் இல்லாமல் தான் வந்து டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது. அதனால் காரில் வர்றது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ஒரு நல்லது. வந்து டவுன் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. போச்சு. வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து ஏத்தமாக இருக்கிற ஒரு
நடக்கிறது. அதனால நிறைய பேருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக சொல்ல போனால் இந்த இவர் அந்த நடுவில் வராரா அவருக்கு. ஸோ அவரை இவ்வளோ நேரத்துக்கு வந்து அவரோட துண்டை பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வந்தோம். அவராலையும் நடக்க முடியலையா சொல்லிட்டாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இதே மாதிரி நடக்க வேண்டியது இருக்குது, ரொம்ப தூரம். ஸோ நம்ம ஓகே இந்த மாதிரி நடக்கிறது நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி சித்தர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சித்தர்கள்லாம் அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக வரத்தடி வாரத்தில் சித்தர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் டேஞ்சர் காய் தான், ஏன்னா வழிப்பறி பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து அவர் ஃபேஸ்லேயே தெரியுது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நம்ம. ஆக்சுவலாக நம்ம தோழர் வந்து இந்த ஏகத்தில் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே கண்டிப்பாக. ஆனால் இங்கே குரங்கு கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு தான் கொஞ்சம் பயம். ஓகே நம்ம இப்போ வந்து சாமியை பார்க்க பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ படியேறி தான் சாமியை பார்க்க போனேன். நான் இந்த டயத்துலையும் இப்படி பேசிக்கிறது வந்து என்னோட தோழர் சிரிப்பாக இருக்கு. இங்கே ஒருத்தன் இவர் இதை ஏற முடியாமல் என்னோட தோழர் வந்து சாஞ்சிட்டாரு. அப்போ மேலே போங்க வேமா. ஓகே எவ்வளோ நாசுக்காக சொல்கிறாரு பாருங்க. இழைச்சதை பக்தர்களுக்கு வழி விட்டு நின்றாரா. வழுக்கு ஐயா வழி விட்டு இருந்தாராம் ஐயா, வழுக்கல் இல்லையா. என்ன பிரச்சனைனா காசு கொடுத்தா முன்னாடி விடுவாங்களாம், காசு கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் வரிசையில் அடிக்கிறாங்க. ஸோ சாமியை பார்க்குறது காசு கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட தோழர் கேட்டார் இதுக்கு இந்த கோயிலுக்கு வரலாறு என்னென்ன. ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு எனக்கு வரலாறாக தெரியாது, எங்கள் அம்மாவோட குலசாமி. ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். பாருங்க ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து வரிசையில் நின்றுட்டு ஆனால் பார்க்க முடியும். தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து ஆக்சுவலாக ஏறும்போது எல்லாரும் திணறவங்க, போகும்போது ரொம்ப ஸ்பீடாக போயிடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காசு கொடுத்தா தான் தெய்வத்தை சீக்கிரம் பார்க்கலாம், இல்லைன்னா சீக்கிரம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ இந்த மலைக்கு இப்போ ஏன் வந்தோம் அப்படின்னா, என்னுடைய அம்மாவுடைய குலசாமின்னு சொல்லுவாங்க அழகர் மலை கோவில் வந்து. எங்கள் அப்பாவுடைய குலசாமி வந்து கருப்பன் கோவில். ஸோ இது நம்மளுக்கு பெருசாக வந்து தெய்வங்கள் மேலே வந்து மரியாதை இருக்குது. எல்லா தெய்வங்கள் மேலேயுமே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. சர்ச்சுக்கு போகிறதும் சர்ச்சுக்கு போவோம். இதே மாதிரி முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணியிருந்தாலும் நம்ம அவங்க ஃபங்க்ஷனுக்கு போவோம். ஸோ நான் இந்துவாக இருந்துக்கிட்டு நான் எல்லாத்துக்கும் இதுக்கு போவேன் இதுக்கு போக மாட்டேன்ற ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து எல்லாமே சமத்துவம் தான். ஸோ ஏறும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இறங்கும்போது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். நில்லுங்க ஏய் வேமா ஓடாதீங்க, விழுந்துருவீங்க. காய்ஸ் ஒரு வழியா நம்ம அழகர் கோவில் பயணத்தை வந்து இதோட நம்ம முடிக்கிறோம். ஐயோ அங்கே பார்க்கக்கூடாது, ஐயோ யாரோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பயணத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதோட நம்ம கட் பண்ணி ஐயோ ஒன்றுங்க ஃபுல்லாக பார்க்குதுங்களே. சரி விடுங்க, சரி ஓகே.
இதோட நம்ம பயணத்தை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகே பாய்.